அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 6/6/2024 வியாழக்கிழமை. இன்று சர்வ அமாவாசை விரத நாள். இன்று நம்மளுடைய பித்ருக்களை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஏற்படவும், எல்லா விதமான நன்மைகளும் வாழ்க்கையிலே வர எல்லாம் வல்ல குரு மேதா தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 24ஆம் நாள். இன்று மாலை 6:40 வரை அமாவாசை திதி உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது. இன்று இரவு 9 மணி வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீர்ஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சனி பகவான் லாபஸ்தானத்திலே இருப்பதனால் உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலே உங்கள் கை ஓங்கும். அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. புது வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்கள், குறிப்பாக MBA படித்த மாணவர்களுக்கு, வேலை கிடைக்காமல் அவதிப்பட்ட மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல தகவல்கள் உண்டு. வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில நெருக்கடிகள் வரும். அதையும் தாண்டி ஜெயிப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே, ராசிக்குள்ளே வியாழன் மற்றும் சூரியன் சஞ்சரிப்பதனால் கோபம் வரும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண நினைப்பீங்க, அதையும் மீறி கோபம் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு. சகோதரர்களால் சில விரய செலவெல்லாம் வந்து சேரும். கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசா புத்தி மற்றும் கோச்சார ரீதியாக அனுகூலம் இருந்தால் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, சந்தோஷமான நாள். செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தன்னம்பிக்கை வரும். பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் நீங்கள் விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஷாப்பிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். ஷாப்பிங் மாலில் கடை வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர், ஜிம் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். IT துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும்.
தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவ செலவுகள் காத்திருக்கு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 9. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே, கேது உங்களுக்கு வலுவாக இருப்பதனால் தைரியமாக சில விஷயங்களிலே இறங்குவீர்கள், தைரியமாக முடிவெடுப்பீர்கள். சுபகாரியங்கள் விஷயத்திலே நீங்கள் சொல்வதுதான் நடக்கும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயணங்களால் நன்மைகள் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். டெய்லராக இருப்பவர்களுக்கு லாபகரமான நாள். இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக நன்மைகள் தரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவசாயிகளுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும், நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 8. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். நண்பர்கள் மூலமாக சில நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு, டிவி அல்லது ரேடியோ சேனல் நடத்துபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள், புது வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூபராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள், பணவரவு உண்டு. இன்று மருத்துவமனை நடத்துபவர்கள், ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 7. கன்னிராசி அன்பர்களே, பொறுமையாக அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ஆஃபீஸ் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரும். அதிகாரிகளின் கண்டிப்புக்குள்ளாவீர்கள். மறதியாலும் நீங்கள் அவதிப்படுவீர்கள். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், தீயணைப்புத்துறை, நேவி போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வந்து சேரும். டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி நடக்கும். இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லா சிந்தனைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு சில கெட்ட பெயர்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பிள்ளைகள், குழந்தைகளால் பெற்றோருக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதில், அது நடக்கிறதுக்கு எடுக்கின்ற முயற்சிகளிலே சில தடை தாமதங்கள் எல்லாம் வந்து சேரும். எல்லாம் நன்மைக்கேன்னு போக வேண்டிய நாள். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, சனி பகவானால் பிள்ளைகள், குழந்தைகளுடைய கல்வி, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலத்தை தருகின்ற நாள். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவர்களுக்கு நல்ல பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே அல்லது யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகங்களிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் தெரியாத துறையில் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஃபைனான்ஸ் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கும் அற்புதமான நாள், நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருப்பீர்கள். பிரிந்த தம்பதியினர்
மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 3. செவ்வாய் பகவானை ராசியதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். செவிலியர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. டிப்ளமா படித்த மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள், மெரைன் என்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும். சில விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும், கராராக இருக்காதீங்க. எல்லாம் நன்மைக்கேன்னு போக வேண்டிய நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு, பணவரவும் உண்டு. எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். சனி பகவானால் தடைகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், ரிசார்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜிங் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதுக்கான முயற்சியிலே ஈடுபடலாம். மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்கள் காதலை இருவீட்டாரும் என்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மாற்று அல்லது வேறு மொழி பேசும்வர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 4. மகர ராசி அன்பர்களே, சங்கடங்கள் தீரும் நாள். சகோதர வகையிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளாக இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி, யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். கார்பெண்டராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு, வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவியிடையே சகோதரர் வழியிலே அல்லது சகோதரர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு சில விரய செலவுகள் வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 8. கும்பராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். குறிப்பாக குரு பகவான், வியாழ பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்சூரன்ஸ் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக்கங்க. சினிமா, சின்னத்திரை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நண்பர்கள் வழியிலே சில விரய செலவுகள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டும். டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வரன்கள் அல்லது லைஃப் பார்ட்னர் கிடைப்பார்கள். மாணவர்கள், குறிப்பாக கல்லூரிகளிலே படிக்கும் மாணவர்கள் கல்வி விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள்
உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 7. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே, சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள், சொந்தமாக ஸ்கூல் வைத்திருப்பவர்கள், காலேஜ் யூனிவர்சிட்டி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. டிரைவராக இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சேரும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.